2024ல நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் ஆகிறது ரொம்ப ஈஸிங்க. ChatGPT யோட API யூஸ் பண்ண தெரியணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி தெரியணும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தெரியும். ChatGPT யோட API வந்துட்டதுனால இப்போ நிறைய பிஸ்னஸஸ் நிறைய AI பேஸ்டு டூல் ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒரு சேட் பாட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், பியூராக ChatGPT யோட API யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சேட் பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு 3 டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று, ரியல் டைமில் என்னோட ஒர்க்னால உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா போதும், அவங்க கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜர்னியை ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த கெட் போஸ்ட் மெத்தடை நம்ம டிரெக்டாக வாய்ஸ் ஃப்ளோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வாய்ஸ் ஃப்ளோ தான் நம்மளுக்கு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டெமோ காமிக்க போகிறேன். வித் லீட் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஒரு சேட் போட்டை ChatGPT யோட API யூஸ் பண்ணி. (2024ல நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் ஆகிறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி மேம்னு கேட்குறீங்களா? ChatGPT யோட API ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு AI பேஸ்டு ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தோராயிரமாக 9 months to 1 year ஆகும். பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டி லெவலை பொறுத்து. டேட்டா கலெக்ஷனுக்கு ஒரு 3 months, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 3 months, அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு 3 monthsன்னு எடுத்துக்கிட்டாலும் 9 months ஆகும். பட் ஆஃப்டர் ChatGPT யோட API ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா கலெக்ஷன் வேண்டாம், மாடல் டெவலப் பண்ண வேண்டாம், அதாவது ட்ரெயின் பண்ணுறதுக்கோ பில்ட் பண்ணுறதுக்கோ வேண்டாம், ஒன்லி டிப்ளாய்மெண்ட் ஃபேஸில் மட்டும்தான் டைம் எடுக்கும். டேட்டா கலெக்ஷனுக்கான 3 monthsம் அதே மாதிரி மாடல் பில்ட் பண்ணுறதுக்கான 3 monthsம் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு டிப்ளாய்மெண்ட்டுக்கு 3 monthsம் உங்களுக்கு தேவையில்லை. எப்போ ChatGPT யோட API யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ. அப்புறம் வேறு எப்படி மேம் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஒரு AI பேஸ்ட் மாடலை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டெமோ காமிக்க போகிறேன். எப்படி வித்தின் மினிட்ஸில் வித் லீட் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் பேஸ்டு ஒரு சேட் போட்டை என்னோட வெப்சைட்டுக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறேன் பியூராக ChatGPT யோட API யூஸ் பண்ணி. இப்போ ரீசெண்டாக நீங்கள் லிங்க்டின் ஆர் நாட்குரி இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் கேட்குறது என்னென்னா ChatGPT யோட API யூஸ் பண்ண தெரியணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி தெரியணும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி தெரியணும்னு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ணிட முடியும். ChatGPT யோட API வந்துட்டதுனால இப்போ நிறைய பிஸ்னஸஸ் நிறைய AI பேஸ்டு டூல் ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ChatGPT யோட API யூஸ் பண்ணி அவங்க ட்ரைனிங்க்கான டைமையும் டேட்டா கலெக்ஷனுக்கான டைமையும் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஒரு மாடலை ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ண முடியுது. இப்போ எப்படி ஒரு எக்ஸல் வந்து அக்கௌண்டன்ட்ல இருந்து ஒரு கம்பெனியோட CEO இருந்தாலும் எக்ஸல் யூஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து லார்ஜ் கம்பெனிஸ் வரைக்குமே ChatGPT யோட API யூஸ் பண்ண தெரியறது ரொம்ப அவசியம். இப்போ இந்த ட்ரெண்டில் நீங்கள் அந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக உங்களால் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனே பண்ண முடியும். எப்போ உங்களுக்கு ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ண முடியுதோ அவ்வளோதாங்க. இப்போ உங்ககிட்ட உங்களை நான் ஹையர் பண்ணால் என்னால் இந்த ஒர்க் பண்ணி தர முடியும், ரியல் டைமில் என்னோட ஒர்க்னால உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுது நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா போதும், அவங்க கண்டிப்பாக உங்களை ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஜர்னியை ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு டெமோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஒரு சேட் போட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் பியூராக ChatGPT யோட API யூஸ் பண்ணின இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஃப்ளோ நம்ம பார்க்க போகிறோம் வித் டெமோ. ஸோ மறக்காமல் என்டையர் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். I am Mrs. Rameshwara Nikki, the founder of Hope Artificial Intelligence Private Limited. நான் உங்களுக்கு ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேங்க. அந்த வெபினாரில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, எப்படி அதை உங்களோட கரியரில் அமைச்சிக்கிறது, என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டு இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது யார் அட்டன் பண்ணலான்னா IT ப்ரொஃபஷனல்ஸ் அட்டன் பண்ணலாம், நான் IT அட்டன் பண்ணலாம், கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணுன்றவங்க அட்டன் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அந்த வெபினார் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்துவேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
நம்ம ஹோபிஐயோட வெப்சைட்டில் அந்த இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு சேட்பாட்டை ரெடி பண்ணுறதுக்கு 3 டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ரிப்ளிட், அந்த ரிப்ளிட்டில் தான் நம்மளுக்கான பைத்தான் கோட் எல்லாம் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த கெட் போஸ்ட் மெத்தடை நம்ம டிரெக்டாக வாய்ஸ் ஃப்ளோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வாய்ஸ் ஃப்ளோ தான் நம்மளுக்கு ஒரு எம்படிங்கை ஆட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இன்னொன்று, அந்த இன்டெலிஜென்ஸை நான் மெயினாக லீட் கேப்சருக்காக நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த லீட் வரோட டேட்டா, அதாவது நேம் அண்ட் ஃபோன் நம்பரை எனக்கு எக்ஸல் ஷீட்டில் போய் அது ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகணும். ஸோ இந்த ஃப்ளோ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் நான் காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். நம்ம வெப்சைட்டில் பாருங்கள், நம்மள்கிட்ட இங்கே எந்த ஒரு சேட் போட்டுமே இல்லை. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நான் சேட் போட்டை இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரிப்ளிட் அப்படின்றதுல நான் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மெயின் ஃபைல், இந்த மெயின் ஃபைலில் தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு சாட்ஜிபிடியோட ஏபிஐ இங்கே லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் வேணுமோ அந்த சேட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்கான கோடிங் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சேட்டை நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவாக வரணும் இல்லையா, அதுக்கான கோட் நம்மளுக்கு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் சேட் வந்து சாட்ஜிபிடியோட ஏபிஐயில் போயிட்டு சில சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கோடிங் எல்லாம் அதில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பியூராக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன், எப்படி டீட்டெயில்டாக இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வெறும் 3 ஃபைல் தாங்க. என்னோட வெப்சைட் இஸ் அ ரியல் டைம் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் ரியல் டைமாக உங்களுக்கு நான் எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இல்லைங்க, வித்தின் மினிட்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் மெயின் ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா assistant.json ஃபைல் அப்படின்னு இருக்குது. இதில் தான் நான் வந்து நாலேஜ் பேஸ், இப்போ சாட்ஜிபிடியோட ஏபிஐ யூஸ் பண்ணோன்னா இப்போ புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் இப்போ சாட்ஜிபிடிக்கும் உங்களோட வெப்சைட்டுக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாட்ஜிபிடியில் நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சொல்லும். ஆனால் இந்த என்னோட பிஸ்னஸை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரியும். அப்போது என்னோட வெப்சைட்டுக்கு என் பிஸ்னஸ் பற்றி யாராவது கொஸ்டின் கேட்கும்போது அது ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்னோட பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் அந்த சாட்ஜிபிடிக்கு நான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் என்னன்னா நாலேஜ் பேஸ்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன்னா என்னென்னா அது குறித்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்றதுக்காகவும் அவங்க கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக ரியல் டைம் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குது. ஒரு கிரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸை பற்றி இதுதான் அந்த நாலேஜ் பேஸ். The assistant has been programmed to help the people who are interested to learn artificial intelligence and data science in Tamil. அதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸை பற்றி ஃபுல்லுமே நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன ப்ராசஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு மாடல்னு சொல்கிறேன் இல்லையா, அது ஃபுல்லாக நான் இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு என்ன மாடல்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட லீடு கேப்சர் ஆச்சுன்னா இதுதான் நான் லீட் ஃபார்மாக கூகுள் ஷீட்டில் வச்சுருக்கேன். அந்த கூகுள் ஷீட்டில் போய் என்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த கூகுள் ஷீட். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனையும் நான் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? க்ரியேட் லீடுன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ராசஸை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இங்கே கோடிங் எழுதியிருக்கோம். இதுவும் ஒரு 248 லைன்ஸ். அதில் நிறையாது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் போயிடும். இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லைன்ஸில் முடிஞ்சிடும். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த இடத்துல ஃப்ளோ மட்டும் பார்த்துக்கோங்க. functions.pyன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ஜேசான் அப்படின்றதுல அந்த அசிஸ்டண்ட்கான ஐடி இருக்குது. தட்ஸ் இட், இவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனை இங்கே ரன்னுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ரன்னுன்றதை நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராசஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் அ டெவலப்மெண்ட் சர்வர், டு நாட் யூஸ் இட் இன் அ ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது, பெய்டு இருக்குது, அது மூலியமாக போகணும். பட் நீங்கள் இங்கே டெஸ்டிங்கில் என்ன பண்ணி பார்க்குறீங்களோ அதே தான் உங்களுக்கு ப்ராசஸில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இது க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த டேப் வந்து வெப் வியூவில் இருக்குது, நாட் ஃபவுண்ட் யூஆர்எல்னு இருக்குது. அதை நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு, அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஆர்எல் தான் முக்கியம்.
நம்மளோட பைத்தான் கோட கிளவுட்ல இருந்து அந்த ரிப்ளெட் மூலமா நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து நம்மளுக்கு இதை காப்பி பண்ணிட்டு வாய்ஸ் ஃப்ளோன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இங்கே வாய்ஸ் ஃப்ளோவில் நம்ம வந்து டிசைனர் வச்சுருக்கோம். இந்த டிசைனர் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா நம்மளோட என்டையர் ப்ராசஸும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அது காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பிகினர், இப்போ நான் சொல்கிறது எதுவுமே புரியலைன்னா அந்த புரிஞ்சுக்க ஃப்ளோ ட்ரை பண்ணுங்கள். இன்டெப்த்தானா நீங்கள் அது ஒரு ப்ராப்பராக ஒரு கோர்ஸாக எடுத்து படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு அதனால் கம்ப்ளீட் நாலேஜ் தெரியும். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, இது எவ்வளோ தூரத்துக்கு ஈஸி, 4-5 விஷயம் கற்றுக்கிட்டா நம்ம எந்த அளவுக்கு இந்த கரண்ட் ட்ரெண்டில் நம்மளோட கரியரை செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான டெமோ தான். மற்றபடி இதை கற்றுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கெட் மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு என்ன இருந்துச்சோ அதை நான் காப்பி பண்ணி கொடுத்துட்டு /ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்ட் தான் ரிப்ளெட்டில் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கோடு தான் இருக்குது. இதில் வந்து ஃப்ளாஸ்க்குன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம் வெப் டெவலப்மெண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் நாளைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட்டுக்கு போய் பேசினாலுமே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரீ பில்ட்டாக இருக்கும். நீங்கள் கேப்சரோட யூசர் இன்புட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் போஸ்ட் அப்படின்றதில் போயிட்டு அதே இதை காப்பி பண்ணிவிட்டு சேட்டுன்றதை நீங்கள் / கொடுத்துட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். லெட் இட் பி அப்படியே விட்டுருங்க. இந்த இதுதான் இந்த இடத்துல பாக்ஸாக இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னா ஃப்ளோ. இந்த ஃப்ளோவில் தான் இது எனக்கு ஒர்க் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் இதில். இப்போது இந்த இடத்துல இந்த ரன் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்குள்ளே போய் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஹாய் ஐ எம் ரமிஷா, ஹோப் ஐ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு கொடுத்துருக்கேன். திருப்பி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வேணான்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன்னா, ஐ வுட் லைக் டு ஜாயின் இன் த கோர்ஸ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரிப்ளை கரெக்டாக வந்துருச்சு. ப்ளஸ் இதை டீபக் பண்ணுறது எல்லாத்துக்குமே நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா, இதுதான் நம்மளுக்கு டெர்மினல் மாதிரி. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பைத்தானுக்கெலாம் ப்ராக்டிஸ்ட் யூஸ்ட்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் ஒவ்வொன்றிலையுமே லீட் கேப்சர் பண்ணுறோமா இல்லையா டெஸ்டிங்காக நான் இங்கே வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். தட்ஸ் கிரேட் டு ஹியர். பிஃபோர் வி ப்ரொசீட் would you please provide me with your full name and phone number including country code so that Hope AI team can get in touch with you to assist further அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாடலுக்கு, யாராவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட நேமும் ஃபோன் நம்பரும் வாங்குங்க. ஸோ தட் நம்ம டீம்லேருந்து அவங்களை அசிஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்ன சிலபஸாக இருந்தாலும் சரி, வெபினார் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னாலும் சரி, எல்லாமே அதுவே ஆன்சர் பண்ணிடும். இந்த வெப்சைட் லீட் டெமோவில் தான் நான் வந்து API யூஸ் பண்ணியிருக்கேன். ரமிஷா, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரில் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதெல்லாம் டெமோ நான் பார்த்தது. இப்போ நான் உங்களுக்காக இந்த 6th காலமில் வரதுக்காக நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் ரமிஷா 4. அங்கே ரமிஷா 3 வரைக்கும் தானே இருக்குது. ரமிஷா 4 கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 91, திஸ் இஸ் அ டம்மி நம்பர், 8883916171 அப்படின்னு நம்பர் கொடுத்து நான் என்ட்ரி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே எனக்கு இப்போ ரிப்ளை மெசேஜ் வரும். ரிப்ளை மெசேஜ் வந்துருச்சுன்னா எனக்கு இந்த டேட்டா எனக்கு எக்ஸல் ஷீட்டில் போய் விழுந்துருச்சுன்னா என்னோட சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இதுதான் என்னோட மெயின் டெஸ்டிங் பாயிண்ட். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே டெமோ தான். ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணும்போது கரெக்டான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன வந்துருச்சுன்னா டேட்டா ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம அந்த டெஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் த இன்ஃபர்மேஷன், ஐ வில் நவ் பாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு த ஹோப் AI team ஸோ தட் தே கேன் கெட் இன் டச் வித் யூ சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது நம்மளோட இதை பார்த்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, ரமிஷா 4 அந்த ஃபோன் நம்பரும் நம்மளுக்கு கூகுள் ஷீட்டில் வந்துருச்சு. இந்த கூகுள் ஷீட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நான் ஆட்டோமேஷனில் போகிறதுனாலோ அவங்கவுங்க பிஸ்னஸோட இதுக்கு பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த டீம்கிட்ட கொடுத்து பேச சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இப்போது நான் வந்து லீட் கேப்சர் தான் என்னோட ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சு ஃபஸ்ட்டு பொசிஷனாக என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பேக் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பப்ளிஷ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பப்ளிஷ்னு கொடுத்து வெர்ஷன் 4ன்னு கொடுக்குறேன். பப்ளிஷ்னு நான் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பப்ளிஷ்லேயே எம்பட்
வெஜிட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் ஜென்ரலில் வந்து அந்த பாப்பப் ஆகும்பொழுது என்ன நேம் வரணும், என்ன நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க, சேட்டோட ப்ரெசிஸ்டன்ஸை ஃபர்காட் ஸ்டேட்டில் வைக்க போகிறீங்களா, இல்லை ஞாபகம் வச்சுக்க போகிறீங்களா, இல்லை அப்பியரன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும். இன்கேஸ் இந்த இடத்துல நான் பிளாக் கொடுத்துருக்கேன், இப்போ நம்மளோட லோகோ கலருக்கே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே மாறிடும். ப்ளஸ் இந்த லோகோ எல்லாமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட வெப்சைட் ஃபுல்லுமே வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிளாக் எடுத்துகிட்டு அதில் HTML கோடு அப்படின்றத நான் இங்கே ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டா போதுங்க. ஸோ மேம் எனக்கு வேர்ட் ப்ரெஸ் நான் பண்ணதில்லை, எதுவுமே நீங்கள் சொல்கிற விஷயம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸே ஆனதில்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் வரி. நான் இங்கே காமிக்கிறது 2 ஸ்டெப்பு தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆல்ரெடி எல்லாமே இருக்குது நம்ம கோர்ஸில். இது எல்லாமே இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு போகும்பொழுதோ இல்லைனா உங்களோட கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போது இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ தட் இப்போ நம்ம போட்டாச்சு, அப்டேட்டும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டில் இந்த இடத்துல எந்த ஒரு சாட்பாட்கான விஜிட்டுமே இல்லை. இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன் நம்மளோட பேஜை. ரியல் டைம் பேஜ்லேயே எனக்கு இங்கே என்ன ஆகிடும், அது பாப்பப் ஆகிடும். சரிங்களா? லெட்ஸ் see. நம்ம கொடுத்த கலரோட உங்களுக்கு நான் கொடுத்த கலரோட இங்கே வந்துருச்சா? இப்போ இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி நான் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே எனக்கு இங்கே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் இங்கே என்ன கொடுக்க வரேன்னா, வாட் ஆர் த டாபிக்ஸ் வில் பி கவர்டு. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷினில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம கேட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஸோ இது நம்ம வந்து ஃபர்காட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்ததுனால தான் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு அதை கண்டினியூவேஷன் ஆகி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுத்தாச்சு பாருங்கள். நான் இந்த இடத்துல என்னென்ன என் சிலபஸில் சொல்லித்தர போகிறேனோ அது எல்லாமே இன்டெப்த்தாக சம்மரைஸ் பண்ணி ஆன்சராகவும் கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஐ வுட் லைக் டு ஜாயின் இந்த கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அதை என்ன ஆன்சர் சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது என்னென்னா லைவ் வெப்சைட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னா, ஆல்ரெடி ஐ ஹாவ் சப்மிட்டட் யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டு த ஹோப் டீம், தே வில் பி இன் கெட் டச் வித் யூ. ஐ வுட் லைக் டு ரெஃபர் அண்ட் அனதர் பர்சன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். தட்ஸ் ஃபண்டாஸ்டிக். குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் ஃபுல் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்திருக்கு. இப்போ நான் வந்து ரமிஷா 5ன்னு கொடுக்குறேன். அந்த வெப்சைட் டெமோவில் 4 வரை இருக்கா. இப்போ ரமிஷா 5ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி +91 சொல்லிட்டு 888 சொல்லிட்டு ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்ஜிபிடியோட ஏபிஐயில் போயிட்டு கம்யூனிகேட் ஆகிட்டு வருது. கோடிங்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50 லைன்ஸ் இருக்கும், அதில் ஒரு 20 லைன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஒரு சாட்பாட் என் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோன்னா நாளைக்கு எத்தனை பேரோட வெப்சைட்ஸ்னாலும் இட்ஸ் கோயிங் டு பி சேம், ரைட்? இப்போ டெக்ஸ்ட் பேஸ்டுக்கும் இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கெட் பண்ணிட்டீங்க. டெக்ஸ்ட் பேஸ்டு, டேட்டா பேஸ்டு, இன்னும் இதில் நிறையா ஃபைன் டியூன் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து சாட்பாட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா அதே சாட்ஜிபிடியோட ஏபிஐ வச்சு நீங்கள் சாட்பாட்டாக இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, அப்போ எனக்கு கேப்ஷன் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்கள் யூசருக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்களே ஃபைன் டியூன் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கொடுக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட டூல்ஸ் வந்ததுக்கு ஒரே ரீசன் சாட்ஜிபிடியோட ஏபிஐனால தான். ஸோ இந்த சாட்பாட்டை இன்னும் நான் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு நான் அப்கிரேட் பண்ண இது எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எனக்கு கீழே படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் நீங்களும் இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்க, ப்ராப்பராக ஒரு மென்டார் மூலியமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் மிஸ்ஸஸ் ரமிஷா நிக்கி, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். நான் உங்களுக்கு ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேங்க. டீட்டெயில்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பேன். என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியே சொல்லியிருப்பேன். அப்புறம் நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி ஐடிக்குள்ளே வருது, இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறீங்க, அதில் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கான பொசிஷனை நீங்கள் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் பொசிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது யார் அட்டன் பண்ணலாம்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அட்டன் பண்ணலாம், நான் ஐடி அட்டன் பண்ணலாம், கரியர் ரீஸ்டார்ட் பண்ணணுன்றவங்க அட்டன் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அந்த வெபினார் அட்டன் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கான ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்துக்கோங்க.